கன்னியை பொறுத்த வரைக்கும் சார், இந்த ஆண்டை பொறுத்தவரை அடிச்சு தர ஜாக்பாட் அப்படின்றோம் இல்லையா? அதுதான். ஏன் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அந்த 6ஆம் இடம் ஆகிய கன்னி ராசி மண்டலத்தை 5ஆம் பார்வையாக குரு பகவான் ரிஷபத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய காலகட்டம். அதாவது ராசிய குரு பார்க்கறது எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அவங்க அப்பதான் சுய சிந்தனையே முளைக்கும். என்ன சார் 35 வயசு ஆயிடுச்சு எனக்கு இப்பதான் புத்தியே வந்ததுன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அதான் குரு. புத்திக்கு அதிபதியே குரு தான். புதனும், குருவும் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாங்கன்னா சமயோஜிதமா யோசிப்பாங்க. அப்ப ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம், தன்னுடைய முயற்சியாலும், தன்னுடைய சுய சிந்தனையாலும் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு என்றால் கன்னிக்கு மட்டுமே பொருந்தும். சரிங்களா? கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும், கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அவர்களுடைய சுய முயற்சியால் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகக்கூடிய ஒரு அமைப்பு கன்னி ராசியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் பொருந்தும் அப்படின்னா இந்த வருஷம் தான் குரோதி ஆண்டு தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கான ஆண்டு. இந்த வர்ற சித்திரை 18க்கு பிறகு உங்களுடைய முயற்சி அப்படியே விதையா போடுங்க. அது டக்கு டக்கு டக்குன்னு முளைக்கும். சரிங்களா? மாணவர்களாக இருந்தால் சுய முயற்சியில் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவார்கள். கொஞ்சம் முயற்சி தேவை அவ்வளவுதான். ஏன்னா 4ஆம் அதிபதி இல்லையா? 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் வீர விஜய வெற்றி ஸ்தானம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இதுன்னே சொல்லலாம். ஆனா ராசியை குரு பார்க்கக்கூடிய காலகட்டம். கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துரும், வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டம். ஆரோக்கியம் மேம்படும், அறிவு சிந்தனை ஆற்றல் மேம்படும், வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு. இப்போதைக்கு புதுசா இடம் வாங்குறது போக்குவரத்து எல்லாம் எதுவும் வேண்டாம். அவங்க முயற்சியால கட்டிக்கிட்டு இருக்கீங்க, வீடு எதுவும் கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே கட்டலாம். இடமாற்றம் உண்டு. இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் உண்டு. தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னொன்னு புதுசா ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிக்க போறோம் சார்னா அப்படி ஆரம்பிக்கலாம். ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ டைம் கிடைச்சதுன்னா குரு பெயர்ச்சி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவேன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ இந்த குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசி பொறுத்தவரை ஒரு அற்புதமான பெயர்ச்சின்னு சொல்லலாம். என்ன ஒரு அழகான அம்சமான காலகட்டம். கன்னி பொறுத்தவரை நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன அடிச்சது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. சரிங்களா? ஏன்னா 7ஆம் அதிபதி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மனைவி கணவனுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் சிறப்பா இருக்கும். 4ஆம் அதிபதி வேற. தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த சமன்பாடான அன்பு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப பொங்கி வழிதர அன்பு திடீர்னு என்ன ரொம்ப பாசமா இருக்கீங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அத மாதிரி போயிட்டே இருக்கும். அது நல்லா இருக்கும். கன்னி ராசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். அடுத்தது